ரிவ்யூ பண்ணி அதை டீட்டெயிலாக புரிகிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வந்து எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி இவங்களுக்குள்ள ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ரைம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்பபெட்ஸு அனிமல்ஸ் இதை பற்றி எல்லாமே நம்ம சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை அவங்களுக்கு எந்த பாடமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதேமாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நம்ம சேனலுக்குள்ள ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அவங்களுக்கு ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதை வந்து ஈஸியாக பார்த்து அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து டேரெக்டாக போய் அந்த 3 புக்கை போய் திருச்செந்தூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். வந்து இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய் காய்ஸ். ஹலோ காய்ஸ், நம்ம டிசிஆர் போயிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து 3 புக்கு வாங்க போனோம். 3 புக்கு வாங்க போன இடத்துல வந்து நமக்கு 10 புக் கிடச்சிருக்குது. ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த புக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, அந்த 10 புக்கோட டைட்டில் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் புக்கு. திங்ஸ் இன் த பாஸ்ட் கேனாட் பி ரீகால்டு, இது செகண்ட் ஒன்று. லெஸ்டர் கேஸ்டிங் இன் இட்ஸ் டெய்ல், இது 3ஆவது புக்கோட டைட்டிலு. நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர், இது 4th ஒன்று. த பென் இஸ் மைதியர் தென் த ஸ்வாட், இது 5th ஒன்று. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுதர் தென் வேர்ட்ஸ், இது வந்து 6th ஒன்று. நோ பெயின் நோ கெயின், இது வந்து 7th புக்கோட டைட்டிலு. ஏம் ஃபார் த ஸ்டார், இது 8th புக்கோட டைட்டிலு. எனிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ ட்ரை, இது 9th புக்கு. ஹானஸ்டி இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், இது 10வது புக்கோட டைட்டிலு. நம்ம ஒவ்வொரு புக்கோட டைட்டில் வரிசையாக பார்த்துட்டோம். ஓகே காஷ், நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புக்கு நம்பர் 1. இந்த புக்கில் வந்து 16 ஸ்டோரி இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்டோரியில் வந்து 5 இல்லாட்டினா ஒரு 6 ஸ்டோரியை வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டோரியோட கெட்லைனை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைட்டிலில் போவோம். ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து கோல்டன் எக்ஸு. இது வந்து இந்த தங்க முட்டை போடுற வார்த்தை அப்படின்ட்டு ஒரு கதை உண்டு. அது சின்ன வயசில் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த கதையை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். ஒரு ஊரில் வந்து ராமுன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் குடோனில் வந்து தங்க முட்டை போடுற வார்த்தை வந்து இருந்திருக்கு. அது டெய்லி வந்து ஒவ்வொரு முட்டையை போடுமா. அந்த முட்டையை எடுத்து விற்று இவன் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான் லைஃப்பை. ஒரு நாள் நினைஞ்சிருக்கான், டெய்லி ஒவ்வொரு முட்டை போடுத, நம்ம மொத்தமாக வயிற்றுலேருந்து அவ்வளோ முட்டையை எடுத்து விற்றுட்டோம்னா நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருக்கான். உடனே நினைஞ்சிருக்கான், ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வாத்து தூங்கினதுக்கப்புறம் அந்த வாத்தோட வயிற்றை கிழிச்சு முட்டையை எடுத்துடலாம்னு நினச்சி வயிற்றை கிழிச்சு உள்ளே பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லையா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இதுலேருந்து அவனுக்கு என்ன புரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டங்கிறது புரியுது. இதே இது இவன் வந்து அந்த வாத்தோட வயிற்றை கிழிச்சு முட்டை எடுக்காமல் இருந்திருந்தா டெய்லி அந்த ஒவ்வொரு முட்டை போடுறதில்ல, அதை வச்சு அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். பாருங்க, ஒரே நாளில் ரொம்ப கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான். இதான் அந்த கதை. ஓகே கைஸ், நம்ம 2வது ஸ்டோரியை பார்க்க போகிறோம். த கிரம்பிளிங் பீகாக். இந்த கதையை பற்றி நான் கேட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம இந்த கதையை பார்ப்போம். ஒரு அழகான காடு, அந்த அழகான காட்டில் வந்து ஒரு அழகான மயில் வாழ்ந்து வந்திருக்கு. அந்த மயில் எப்போவுமே வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் ஒரு குயில் வந்து பாடிக்கிட்டே இருந்திருக்கு, அழகாக பாடியிருக்கு. அதை பார்த்து அந்த மயில் சொல்லியிருக்கு, நீ அழகாக பாடுறியே, என்னால் தான் பாட முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்த மயில் சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த குயில் சொல்லிச்சான், என்னால் அழகாக பாட முடியும், ஆனால் உன்னோட ரெக்கை இருக்குல்ல, அந்த ரெக்கை தான் இருக்குதுலே உலகத்தில் ரொம்ப அழகானது அப்படிங்கிற மாதிரி அந்த குயில் சொல்லியிருக்கு. உடனே மயிலுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தனித்தனியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த மயில் அப்போ தான் புரிஞ்சிருக்குது. இதுதான் அந்த கதையோட மோரல். இந்த கதையிலேருந்து இப்படி தான் புரிஞ்சிருக்குது எனக்கு. ஓகே, நம்ம வந்து 3வது ஸ்டோரியை பார்ப்போம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த யுனைடெட் புல்ஸ். இந்த கதையை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம். ஒரு 4 மாடுங்க ஒரு காட்டில் வசிச்சு வந்துட்டு இருந்துச்சு. அந்த 4 மாடுமே ஃப்ரெண்ட்ஸாம். எங்கே போனாலுமே 4 பேரும் ஒன்றா தான் போவாங்களாம். புல் மேய போனாலும் சரி, தூங்கினாலும் சரி, எங்கே போனாலும் 4 பேர் ஒன்றா தான் போவாங்களாம். இது ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சிங்கம் வந்து இந்த 4 மாடையும் அடித்து சாப்பிட்ருவோம், நமக்கு நல்ல இறை அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கு, இந்த 4 மாடுங்களையும் அடிக்க வந்து இந்த சிங்கம் போயிருக்குது. அந்த 4 மாடு 4 திசையிலேருந்து இந்த சிங்கம் வர முட்டி தூக்கி இருக்குது.
உடனே அந்த சிங்கத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, நம்ம அந்த 4 மாடும் ஒன்றா இருந்தால் நம்ம அவங்கள கொல்ல முடியாது அப்படிங்கிறது வந்து அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சிருக்கு. உடனே அந்த சிங்கம் நினைஞ்சிருக்குது, ஒரு பிளான் போட்டிருக்குது. தனக்குள்ளே நினச்சிருக்கு, ஒவ்வொரு மாடாக பிரித்து தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு மாடுகிட்டையும் போய் தனித்தனியாக பொருளி பேசியிருக்குது. உடனே நினைஞ்சிருக்கு 4 பேருக்குள்ளே சண்டை வந்துட்டு. அப்போ 4 பேரும் தனித்தனியாகவே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சிங்கத்துக்கு வந்து ஒரு நல்லதாகி போச்சு. உடனே இந்த சிங்கம் நினைஞ்சிருக்கு, ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிட்ருக்கு. முதல் நாள் ஒரு மாடை அடித்து சாப்பிட்டு, அடுத்த நாள் 3 மாடு தான் இருந்திருக்கு. அடுத்த நாளும் இன்னொரு மாடை அடித்து சாப்பிட்டு, அடுத்த நாள் 2 மாடு தான் இருந்திருக்கு. அப்போ இந்த 2 மாடும் தனக்குள்ளே பேசி தன்னோட தவறை வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஒன்றா இருந்தால் நமக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. திரும்பி இந்த சிங்கம் அடிக்க வந்திருக்குது. அப்போ பார்த்தா அந்த 2 மாடும் ஒன்றா சேர்ந்துட்டு, அப்போ இது 2 மாடு தானே நம்ம அடித்து சாப்பிட்றான்னு சொல்லி மாடை அடிக்க போயும் எதிர் திசையிலன்னு 2 மாடும் முட்டி சிங்கத்தை தூக்கிட்டு. அன்னையிலேருந்து சிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு, ஒற்றுமையாக இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சிங்கம் அந்த தப்பை உணர்ந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு. அன்னையிலேருந்து இந்த மாடு பக்கமே சிங்கம் வர்றதில்லை. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிறது தான் புரியுது. இதே இந்த 4 மாடும் ஃபஸ்ட்டே ஒற்றுமையாக இருந்திருந்தா எந்த மாடும் இறந்துருக்காது. இதுதான் இந்த கதையிலேருந்து புரிஞ்சது. அப்புறம் வந்து 4வது கதை, த லயன் அண்ட் த மவுஸ். இதான் வந்து 4வது ஸ்டோரி. இந்த ஸ்டோரிலேருந்து நம்ம இந்த ஸ்டோரியை வந்து எல்லாருமே கேட்டுப்போம் சின்ன வயசில். ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கராஜா வாழ்ந்து வந்தாங்க. அப்போது ஒரு நாள் அந்த சிங்கராஜா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன எலி வந்து சிங்கத்தோட மேலே வந்து ஏறி குதிச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி இருந்திருக்கு. திடீர்னு அந்த சிங்கம் வந்து முழிச்சு தன் கர்ஜனையால் அந்த எலியை பயன்படுத்தி தன் கையெண்டு பிடிச்சி பயன்படுத்தணும். அந்த எலி வந்து பயந்து சிங்கத்திட்ட சொல்லிச்சு அந்த எலி, சிங்கராஜா என்னை விட்டுருங்க, ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்திட்ட அந்த எலி சொல்லியிருக்குது. அதான் பார்த்தோன்னா அந்த சிங்கம் வந்து பயங்கரமாக சிரிச்சிருக்குது, நீ எனக்கு உதவி செய்வேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சிங்கம் வந்து அந்த எலியை விட்டுட்டு இன்னொரு நாள் வந்து ஒரு வேடன் வந்து காட்டில் வலை வீசியிருக்கான். அதில் வந்து அந்த சிங்கம் மாட்டிக்கிட்டு அந்த மாட்டினதை பார்த்த எலி வந்து உடனே ஓடிப்போய் அந்த வலையை கடித்து அந்த சிங்கத்தை காப்பாற்றிட்டு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சின்னதாக இருந்தாலும் அளவில் சின்னதாக இருந்தாலும் தன்னால் பெரிய உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த எலியை வந்து உணர்த்திருக்குது. ஓகே கேஷ், நம்ம 5வது கதைக்கு போவோம். த ஃபாக்ஸ் அண்ட் த கோட். இந்த கதையில் எப்படின்னா, ஒரு நரி ஒரு ஆடு, இந்த 2 தான் அந்த கதையோட சாப்டரு. வந்து இந்த நரி வந்து ஒரு காட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கப்போ தவறி வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடும். அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அந்த நரி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டுட்டு இருக்கும். அப்போ பார்த்து ஒரு ஆடு என்ன செய்யும், அந்த பாதிலோடி வரும். அப்போ அந்த ஆடு சொல்லுமா, நரி நண்பனே உள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நரியில அந்த ஆடு கேட்குமா. அந்த நரி சொல்லிட்டான், அதுக்கு உள்ள தண்ணி வந்து அருமையாக இருக்குது, அதை குடிக்க கண்டிப்பாக நான் உள்ளே வந்தேன், நீ உள்ளே வந்து தண்ணி குடி, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நரி வந்து அந்த ஆடை வந்து சொல்லுமா. அப்போ வந்து அந்த ஆடு என்ன செய்யும், உடனே அதுவும் உள்ளே குதிச்சுமா. உள்ளே குதிச்சோன்னா அந்த நரியோட தந்திரத்தை வந்து அந்த ஆடு மாட்டிக்கிட்டு உடனே என்ன செய்யும், அந்த நரி வந்து இந்த ஆடு மேலே ஏறி குதிச்சு வெளியே வந்துருமா கிணத்துக்குள்ளேருந்து. இந்த ஆடு உள்ளே மாட்டிக்கிட்டான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் புரியுது. அடுத்து வந்து 6வது ஸ்டோரி, த ஹேர் அண்ட் த டாட்டாயிஸ். இந்த கதையை நீங்கள் ரொம்ப சின்ன வயசுல எல்லாருமே கேட்டிருப்பீங்க, மேக்ஸிமம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த முயல் ஆமை கதைனால எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த கதை எப்படின்னா, ஒரு ஊரில் வந்து முயல் ஆமையை வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்போ வந்து அந்த முயல் எப்போவுமே ஆமையை பார்த்து கிண்டல் வச்சு பண்ணி, ரொம்ப பொறுமையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஆமையை பார்த்து முயல் வந்து சொல்லிகிட்டே இருக்குமா. ஒரு நாள் வந்து என்ன செய்யுது, முயல் வந்து ஆமையை போட்டிக்கு அழைக்குது. அப்போ ஆமையை வந்து பயப்படாமல் அந்த போட்டிக்குள்ளே போகுது. நம்ம ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிடுவோம், யார் முதல்ல போகிறா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ காட்டில் உள்ள மற்ற விலங்குகள்லாம் சேர்ந்து இவங்க 2 பேத்துக்கும் ரன்னிங் அதாவது ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு நாள் வந்து முயல் வந்து வேகத்தை ஓடிடும். உடனே ஆமை வந்து பொறுமையாக நடந்துகிட்டு இருக்கும். முயல் வேகத்தை போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க ஆமை வரவே இல்லை. உடனே முயல் நினைஞ்ச ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துரும், ஆமை பொறுமையாக தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து ஒரு மரத்தில் ரெஸ்ட் எடுக்கும். இந்த ஆமை வந்து பொறுமையாக வந்தாலும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த முயல் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா ஆமையை காங்கலை. பின்னாடி திரும்பி பார்த்தா வேகத்தை போயிட்டுருக்கும். அப்படியே பொறுமையாக போய் ஓட்ட பந்தயத்தில் வந்து ஆமை வந்து வெற்றி பெற்றுட்டு. இதில் வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நம்மளும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் அந்த கதையில நமக்கு புரியுது. ஓகே காய்ஸ், நம்ம வந்து 6 ஸ்டோரி சொல்லியிருக்கோம். இந்த 6 ஸ்டோரியோட ஹெட்லைனே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதில் எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து அந்த ஹெட்லைன் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடலாம். எல்லாமே சிம்பிளாக ஸ்டார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறோம். ஓகே காய்ஸ், வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க.